குழந்தைங்க விஷயத்துல பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது பனிஷ்மெண்ட்டும் டிசிப்ளினும் சேம்னு நினைக்கிறது. வாங்க இதை நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். பனிஷ்மெண்ட்னா ஃபியர் யூஸ் பண்றது, அடிக்கிறது, கத்துறது, த்ரெட்டன் பண்றது மூலமா அந்த குழந்தையோட பிஹேவியர் ஸ்டாப் ஆகும். ஆனா அதுல புரிதல் இருக்காது. டிசிப்ளின் அப்படின்னா டீச் பண்றது, தப்பு எது கரெக்ட் எதுன்னு அந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கிறது. சரி, இப்ப பனிஷ்மெண்ட் கொடுத்தா என்ன நடக்கும்? பனிஷ்மெண்ட் அதிகமா கொடுத்தா அந்த குழந்தைக்கு தப்பு பண்ணக்கூடாதுன்னு தோணாது, தப்பு பண்ணா அது எப்படி கரெக்டா பண்ணலாம்னு தோணும், பொய் சொல்லலாம்னு தோணும். இது ஹானஸ்டியை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். டிசிப்ளினா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் திங், காம் வாய்ஸ்ல இருக்கணும். கோபத்துல சொல்ற எந்த ஒரு லெசனும் மைண்ட்க்கு போகாது. செகண்ட் திங், கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கணும். அந்த குழந்தைக்கு அந்த ஏஜுக்கு புரியுற மாதிரி இருக்கணும். தேர்ட் திங், அந்த குழந்தைய கரெக்ட் பண்ணக்கூடாது, அந்த குழந்தையோட பிஹேவியரை கரெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ பேட்னு சொல்லக்கூடாது, இந்த பிஹேவியர் பேட்னு சொல்லணும். பனிஷ்மெண்ட் ஷார்ட் டியூரேஷனுக்கு அந்த பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். டிசிப்ளின் லாங் டியூரேஷனுக்கு அதை கேரக்டரை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்ம கோல் குழந்தைங்களை பயமுறுத்துறது கிடையாது, அவங்கள ரெஸ்பான்சிபிளா வளர்க்கிறது. குழந்தைங்கள எந்த வழியில கொண்டு போறதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்களால் தான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான்.